ஹாய். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் மேனேஜ்மெண்ட்லேயே. ஸோ ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் அப்படின்றது ஹியூமன் பிஹேவியரை ஒரு ஆர்கனைசேஷனல் செட்டிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி படிக்கிறது தான். ஒரு ஹியூமன் எப்படி நடந்துக்கிடுவாங்க அப்படின்றது. ஸோ அப்போ அடுத்த கொஷின் நமக்கு ஆப்வியஸாக என்ன வரும் அப்படின்னா, ஹியூமன் ஆர்கனைசேஷனில் நடந்துக்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமா என்ன? ஆமாம், கண்டிப்பாக முக்கியமான விஷயந்தாங்க. ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்றது ஒரு மெஷினோ மெட்டீரியலோ மட்டும் இருந்தால் ஃபங்க்ஷன் ஆகாது. ஆனால் ஹியூமன் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆர்கனைசேஷன் ஃபுல்ஃபில் ஆகும். ஹியூமன் இல்லாமல் வெறும் மெஷின் மெட்டீரியலை மட்டும் வச்சு ஒரு ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஸோ மேன் ஆர் ஒர்க் ஃபோர்ஸ் தான் ஒரு ஆர்கனைசேஷனோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னே வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஸோ அப்போ ஹியூமன் பிஹேவியரை பற்றி படிக்கிறது அவ்வளோ ஈஸியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம், ரொம்ப டைனமிக்கான நேச்சர். இப்போ நம்ம ஒரு மிஷினை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒரு மிஷின் எப்போ பிரேக் டவுன் ஆகும், எப்போ அது சர்வீஸ் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும், எப்போ அதோட லைஃப் டைம் இருக்கும் 15 இயர்ஸ் அப்படின்றத பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இதே ஒரு ஹியூமன் பீயிங் எவ்வளோ வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க, எப்போ அவங்களோட பீக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், எதுக்காக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, என்ன மோட்டிவேஷன், இதை பற்றியெல்லாம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹியூமன் நேச்சரே மாறிக்கிட்டே இருக்கும், ஒரே மாதிரி நிலையான தன்மையும் இருக்காது. ஸோ அதனால தான் ஹியூமன் பிஹேவியர் இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் டு ஸ்டடி. அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் பிஹேவியர் ஆர் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் அப்படின்ற சப்ஜெக்ட் நிறைய இன்டர்டிசிப்ளினரி சப்ஜெக்ட்ஸ்லேருந்து எடுத்தது தான். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் சைக்காலஜி, சோஷியாலஜி, லீகல் ஆஸ்பெக்ட்ஸ், நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. இதில் இருந்து பாரோ பண்ண நிறைய கான்செப்ட்ஸ் தான் ஆர்கனைசேஷனல் பிஹேவியரில் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சைக்காலஜியில் சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லியிருப்பார், இட் ஈகோ சூப்பர் ஈகோ அப்படின்னு. அந்த கான்செப்டை நம்ம ஆர்கனைசேஷனல் பிஹேவியரில் ஹியூமனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம படிப்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்லேருந்து பாரோ பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்கனைசேஷன் பிஹேவியர் அப்படின்றது இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த சப்ஜெக்ட்டுக்கு கொடுத்த பேர். நான் அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி அப்படின்றத இருந்துச்சு. இப்போ அந்த ஆர்கனைசேஷனல் பிஹேவியரை நம்ம என்ன பண்ணோம்னா எப்படி படிக்கலாம், எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா 3 லெவலாக அப்ரோச் பண்ணணும். ஒன்று இண்டிவிஜுவல் லெவல், ஒரு இண்டிவிஜுவல் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஒரு இண்டிவிஜுவலோட குரூப் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும், ஒரு டீம் லெவலில், ஒரு குரூப்பில், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அசைன்மெண்ட்டோ ப்ராஜெக்டோ கொடுக்கும்போது அந்த இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனல் லெவலில் ஒரு இண்டிவிஜுவலோட இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 3 லெவல்லையும் நம்ம படிக்கிறது தான் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர். இப்படி தான் ஒரு ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் சப்ஜெக்டை அப்ரோச் பண்ணணும். ஓகே, ஸோ எதுக்காக ஆர்கனைசேஷனல் பிஹேவியரை பற்றி படிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் இன்க்ரீஸிங் த ப்ரொடக்டிவிட்டி. ஒரு கம்பெனியோட மெயின் மோட்டிவ் என்னென்னா ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது தான். அப்போ ஹியூமன் பிஹேவியர் ப்ரொடக்டிவிட்டி பெர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்சல்யூட்லி ஷுர் 100%. ஸோ ஹியூமன் பிஹேவியர் தான் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸை பீக்கில் கொண்டு போகிறதுக்கும் இல்லை டவுன்ஃபால் ஆகுறதுக்கும், ஒரு கம்பெனி டவுன்ஃபால் ஆகுறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம். இதை நிறைய எவிடன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ ஹேப்தான் லைட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற ஒரு ரிசர்ச்சை எல்டன் மேயோ ஜென்ரல் எலக்ட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாரு. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைட்டை டிம் பண்ணுறனாலையோ இல்லைன்னா அதிகமாக வைக்கிறனாலையோ ஒரு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு அவர் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவரோட டெஸ்ட் ரிசல்ட்டில் எல்லாமே டிம்மாக வச்சாலுமே இல்லை லைட்டை கூட வச்சாலுமே எந்த எஃபெக்டிவே இல்லாமல் இருந்துச்சு ப்ரொடக்டிவிட்டியில். அப்போ தான் ஒரு விஷயத்தை அவர் நோட் பண்ணுறாரு, அந்த லைட்டையும் தாண்டி ஹியூமன் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணம் அப்படின்னு. இன்னொரு எவிடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹென்ரி ஃபயால் அப்படின்ற ஒரு எக்ஸ்பர்ட் 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருப்பாரு. அதில் ஒன் ஆஃப் த பிரின்சிபல் தான் எஸ்பிரிட் தி கார்ப்ஸ் அப்படின்ற அந்த பிரின்சிபல். ஸோ இதை டீம் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த 13 பிரின்சிபலும் ஒர்க் ஆகுறதுக்கே இந்த பிரின்சிபல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டீம் ஸ்பிரிட் இல்லை அப்படின்னால் கண்டிப்பாக மற்ற 13 பிரின்சிபல் ஒர்க் ஆகாது. அந்த டீம் ஸ்பிரிட் அப்படின்றது தான் இந்த ஆர்கனைசேஷன் பிஹேவியர் ஆர் ஹியூமன் பிஹேவியர். ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா ஆர்கனைசேஷன் பிஹேவியர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ஸோ டு சம் அப் எல்லாத்தையும் ஒரே இதாக சம்மரைஸ் பண்ணணும்னா ஹியூமன் பிஹேவியர் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட். இங்கே வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் தான் வந்து சென்டராக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஒரு ஆர்கனைசேஷன் பிஹேவியர் சப்ஜெக்டில் என்னென்ன டாபிக்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன், பர்சனாலிட்டி, குரூப் அண்டு டீம் ஃபார்மேஷன், சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அண்டு ட்ரைனிங் அண்டு டெவலப்மெண்ட் அப்படின்னு நிறைய இந்த மாதிரி ரிலேட்டட் டாபிக் தான் நம்ம ஆர்கனைசேஷனல் பிஹேவியரில் பார்ப்போம். ஓகே, ஸோ ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப். Thank you. That's all for today, and we will meet you in next video, and bye.